சனாதன தர்மம் மகாபாரதம். யக்ஷன் யுதிஷ்டிரரிடம் கேட்டான், ஓ எதிரிகளை அடக்குபவனே, எனது அனைத்து கேள்விகளுக்கும் உண்மையில் பதிலளித்து விட்டாய். உண்மையில் யார் மனிதன் என்றும் அனைத்து வகை செல்வங்களையும் உண்மையில் கொண்டிருக்கும் மனிதன் யார் என்றும் இப்போது எமக்கு சொல் என்று கேட்டான். அதற்கு யுதிஷ்டிரன் கூறினான், ஒருவனது நற்செயலின் அறிக்கை சொர்க்கத்தை அடைந்து பூமி எங்கும் பரவுகிறது. அந்த அறிக்கை நீடிக்கும் வரை அவன் மனிதன் எனப்படுகிறான். ஏற்புடையதும் ஏற்பு இல்லாததும், இன்பமும் துன்பமும், கடந்த காலமும் எதிர்காலமும் என உள்ள அனைத்து இரட்டைகளும் எந்த மனிதனால் சமமாக கருதப்படுகிறதோ அவன் அனைத்து வகை செல்வங்களையும் கொண்டவனாக சொல்லப்படுகிறான் என்று பதிலளித்தான். யக்ஷன் கேட்டான், ஓ மன்னா, யார் மனிதன் என்பதற்கும் அனைத்து வகை செல்வங்களையும் கொண்ட மனிதன் என்பதற்கும் உண்மையாக பதிலளித்து விட்டாய். எனவே உனது தம்பிகளில் நீ விரும்பும் ஒருவன் மட்டும் உயிருடன் எழுந்திருக்கட்டும் என்றான். அதற்கு யுதிஷ்டிரன், ஓ யக்ஷா, கருத்த நிறமும் சிவந்த கண்களும் பெரும் ஆச்சாமரம் போன்ற உயரமும் அகன்ற மார்பும் நீண்ட கைகளும் கொண்ட நகுலன் உயிருடன் எழுந்திருக்கட்டும் என்று பதிலளித்தான். யக்ஷன் கூறினான், இந்த பீமசேனன் உனக்கு அன்பானவன். இந்த அர்ஜுனனைத்தான் நீங்கள் அனைவரும் நம்பி இருக்கிறீர்கள். ஓ மன்னா, உனது மாற்றாந்தாய் மகன் ஏன் உயிருடன் எழும்ப வேண்டும் என்று விரும்புகிறாய்? 10,000 யானைகள் பலத்திற்கு ஈடான பலம் கொண்ட பீமனை கைவிட்டு நகுலன் உயிர் வாழ நீ எவ்வாறு விரும்புகிறாய்? இந்த பீமனே உனக்கு அன்பானவன் என்ற மனிதர்கள் சொல்கிறார்களே, என்ன நோக்கத்திற்காக நீ மாற்றாந்தாய் மகனான உனது தம்பியை மீட்க விரும்புகிறாய்? பாண்டுவின் மகன்கள் அனைவராலும் வழிபடப்படும் வலிமை மிக்க கரங்களை கொண்ட அர்ஜுனனை கைவிட்டு நகுலனை மீட்க நீ ஏன் விரும்புகிறாய் என்று மீண்டும் கேட்டான். யுதிஷ்டிரன் கூறினான், அறம் தியாகம் செய்யப்பட்டால், அறத்தை கைவிட்டால் அதை தியாகம் செய்பவன் தானே தொலைந்து போகிறான். அறம் தன்னை காப்பவனை காக்கிறது. எனவே அறத்தை தியாகம் செய்து நம்மையே தொலைக்காமல் இருக்க கவனம் கொண்டு நான் எப்போதும் அறத்தை கைவிடுவதில்லை. அகிம்சையே உயர்ந்த அறம் என்றும் அடைய விரும்பும் மிக உயர்ந்த சாதனைகளை விட அதுவே உயர்ந்தது என்றும் நான் கருதுகிறேன். நான் முனைப்புடன் அறம் பயிலவே முயல்கிறேன். எனவே ஓ யக்ஷா, நகுலன் புத்துயிர் பெறட்டும். நான் எப்போதும் அறம் சார்ந்தவன் என்பதை மனிதர்கள் அறியட்டும். நான் எப்போதும் கடமை தவற மாட்டேன். எனவே நகுலன் புத்துயிர் பெறட்டும். என் தந்தை குந்தி, மாத்திரி என 2 மனைவியரை கொண்டிருந்தார். அவர்கள் இருவரும் தத்தமக்கு ஒரு பிள்ளையை பெற்றிருக்கட்டும். இதையே நான் விரும்புகிறேன். எனக்கு எப்படி குந்தியோ அப்படியே மாத்திரையும். என் கண்களில் அவர்களுக்கு மத்தியில் எந்த வேறுபாடும் கிடையாது. நான் எனது தாய்மாருக்கு சமமானவனாக நடக்க விரும்புகிறேன். எனவே நகுலன் பிழைக்கட்டும் என்றான் யுதிஷ்டிரன். யக்ஷன் கூறினான், பொருளையும் இன்பத்தையும் விட அகிம்சையை நீ உயர்வாக கருதுகிறாய். எனவே ஓ யுதிஷ்டிரா, உனது தம்பிகள் அனைவரும் பிழைக்கட்டும் என்றான் யக்ஷன். யக்ஷன் கூறினான், ஓ குழந்தாய், நான் பெரும் பராக்கிரமம் படைத்த நீதியின் தலைவன், தர்மதேவன். நான் உனது தந்தையும் ஆவேன். யுதிஷ்டிரா, உன்னை காண விரும்பியே நான் இங்கு வந்தேன் என்பதை அறிந்து கொள். புகழ், உண்மை, தன்னடக்கம், சுய கட்டுப்பாடு, தூய்மை, வெளிப்படைத்தன்மை, பணிவு, உறுதியான நிலை, தானம், பிரம்மச்சரியம், தவம் ஆகியன எனது உடலாகும். ஊறு இழைக்காமை, நடுநிலை, அமைதி, தவங்கள், தூய்மை, துர்குணம் விலக்கல் ஆகியவையே என்னை அணுகுவதற்கான கதவுகள். நீ எப்போதும் எனது அன்புக்கு உரியவனே. நல்லூழின் காரணமாகவே நீ 5க்கும் மன அமைதி, சுய கட்டுப்பாடு, சிற்றின்பத்தை தவிர்த்தல், ஒளிவு, யோக தியானம் ஆகியவற்றிற்கு உன்னை அர்ப்பணித்திருக்கிறாய். மேலும் நல் ஊழின் காரணமாகவே நீ 6ஐயும் வென்றிருக்கிறாய். அவை பசி, தாகம், துக்கம், மோகம்,
மூப்பு மரணம். இந்த ஆறையும் நீ வென்றிருக்கிறாய். மனிதர்களை அடுத்த உலகிற்கு அனுப்பும் நிமித்தமாக அந்த ஆறில் முதல் 2 பசி தாகம் ஆகியன வாழ்வின் முதல் பகுதியிலும், இன்னும் 2 துக்கம் மோகம் ஆகியன வாழ்வின் நடுப்பகுதியிலும், மீதமுள்ள 2 மூப்பும் மரணமும் வாழ்வின் கடைசியிலும் தோன்றும். உனக்கு நன்மையே விளையட்டும். நான் நீதியின் தலைவன், தர்மதேவன். நான் உனது தகுதியை சோதிக்கவே இங்கு வந்தேன். தீங்கில்லாத உன்னை சாட்சியாக கண்டு நான் மனம் நிறைந்தேன். ஓ பாவமற்றவனே, நான் உனக்கு வரங்களை அளிப்பேன் என்றார். பாண்டவர்கள் 1 வருடம் அஞ்ஞானவாசம் செய்வதற்காக விராட தேசத்திற்கு புறப்பட இருந்த நேரத்தில் தௌமியர் கூறிய அறிவுரைகள். தௌமியர் கூறினார், மன்னா, மனிதர்களின் குணங்களை பற்றி நீ நன்கு அறிவாய். உனது ஞானம் எப்படிப்பட்டதாக இருப்பினும் நீ ஏற்கனவே அறிந்ததை உன் மீது கொண்ட பாசத்தால் நண்பர்கள் திரும்ப சொல்வது அனுமதிக்கப்படலாம். அறம், இன்பம் மற்றும் பொருளின் அழியாத நலன்களுக்கு இதுவும் அடிபணிந்ததே, உதவிகரமானதே. எனவே நான் உன்னிடம் சிலவற்றை பேசுகிறேன். அவற்றை குறித்து கேள். ஒரு மன்னனுடன் வசிப்பது என்பது கடினமானது. இளவரசர்களே, நீங்கள் அனைத்து தவறுகளையும் தவிர்த்து ஓர் அரச குடும்பத்துடன் எப்படி வசிக்கலாம் என்பதை சொல்கிறேன். பாண்டவர்களே, உங்களை அறிந்தவர்களால் கண்டுபிடிக்கப்படாதபடி இந்த 1 வருடத்தை கௌரவிக்கப்பட்டோ கௌரவிக்கப்படாமலோ அம்மன்னனின் அரண்மனையில் நீங்கள் வாழ வேண்டியிருக்கிறது. 14வது வருடத்தில் நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ்வீர்கள். ஓ பாண்டுவின் மகனே, இவ்வுலகில் அனைத்து உயிரினங்களையும் பேணி பாதுகாக்கும் தெய்வத்தின் வடிவில் இருக்கும் மன்னன் மந்திரங்கள் அனைத்தையும் கொண்டு சுத்திகரிக்கப்பட்ட நெருப்பை போன்று மேன்மை மிக்கவன். வாயிலின் அனுமதி பெற்ற பின்னரே ஒருவன் மன்னன் முன்னிலைக்கு செல்ல வேண்டும். அரச இரகசியங்களுடன் யாரும் தொடர்பு கொள்ளக்கூடாது. அதுபோல மற்றொருவர் விரும்பும் ஆசனத்தின் மீது ஆசை கொள்ளக்கூடாது. தன்னைத்தானே மன்னனுக்கு பிடித்தமானவன் என்று கருதி கொண்டு மன்னனுடைய தேர், மூடுவண்டி, ஆசனம், வாகனம், யானை ஆகியவற்றை ஆக்கிரமிக்காதவன் மட்டுமே அரச குடும்பத்துடன் வசிக்க தகுதி வாய்ந்தவன் ஆவான். தீங்கிழைப்பவர்களின் மனங்களில் இது எச்சரிக்கையை எழுப்பும். கேட்கப்படாத போது யாரும் மன்னனுக்கு ஆலோசனை வழங்கக்கூடாது. வாயாடிகள் மற்றும் அவமரியாதை செய்யும் ஆலோசகர்கள் மீது மன்னர்கள் வெறுப்படைவார்கள். ஆதலால் குறித்த காலத்தில் மன்னனுக்கு மரியாதை செலுத்தும் ஒருவன் அமைதியாகவும் மரியாதையுடனும் மன்னனின் அருகில் அமர வேண்டும். பொய் பேசுகிறவர்களிடத்தில் அரசர்கள் அன்பு வைக்க மாட்டார்கள். பொய் சொல்கின்ற மந்திரியை அரசர்கள் அவமதிப்பார்கள். ஞானமுள்ள மனிதன் மன்னனின் மனைவியிடமோ அந்தப்புற வாசிகளிடமோ அரச கோபத்திற்கு ஆட்பட்டவர்களிடமோ நட்பு கொள்ளக்கூடாது. மன்னன் சம்பந்தப்பட்ட சிறு காரியத்தை செய்தாலும் அதை மன்னனை கேட்ட பிறகே செய்ய வேண்டும். ஓர் அரசாங்கத்தில் இப்படி நடந்து கொள்பவனுக்கு தீங்கு நேராது. யுதிஷ்டிரா, தங்கள் மகன்களோ பேரன்களோ சகோதரர்களோ கூட தங்கள் கண்ணியத்தை சிதைக்கும் வகையில் நடந்து கொண்டால் மனிதர்களை ஆள்பவர்கள் அவர்களை மன்னிப்பதில்லை. எனவே ஒருவன் உயர்ந்த பதவியை அடைந்தாலும் கூட தன்னை கேட்டுக்கொள்ளாத வரையிலோ தனக்கு கட்டளை கிடைக்காத வரையிலோ மன்னனின் கண்ணியத்தை கருத்தில் கொண்டு தன்னை பிறவி குருடனாக கருதி கொள்ள வேண்டும். அக்னியை போன்றோ பிற தேவனை போன்றோ ஒரு மன்னனை கவனத்துடன் சேவிக்க வேண்டும். அரசாங்கத்தின் மீது விசுவாசமற்ற வகையில் செயல்படும் ஒருவன் மன்னனால் நிச்சயமாக அழிக்கப்படுவான். கோபம், கர்வம், கவனக்குறைவு ஆகியவற்றை கைவிட்டு மன்னனால் சுட்டிக்காட்டப்பட்ட வழியில் தொடர்ந்து செல்வதே ஒருவனுக்கு தகும். கவனமாக அனைத்து காரியங்களையும் ஆலோசித்த பின்னரே லாபகரமானவை, இனிமையானவை ஆகிய 2 வழிகளையும் அந்த 2 தன்மை கொண்ட செய்திகளை மட்டும் ஒருவன் மன்னனின் முன்னிலையில் முன்வைக்க வேண்டும்.
ஆனால் ஒரு பொருள் இனிமையற்றதாக இருப்பினும் லாபகரமானதாக இருந்தால் அதற்கு மன்னனிடம் ஏற்புடைய தன்மை இல்லை என்றாலும் அதை ஒருவன் சொல்ல வேண்டும். நான் மன்னனால் விரும்பப்படவில்லை என்று எப்போதும் நினைத்து ஒருவன் தனது கவனக்குறைவை களைந்து மன்னனுக்கு ஏற்புடைய பயனுடையவற்றை கொண்டு வருவதில் நோக்கம் கொள்ள வேண்டும். தனது நிலையில் இருந்து மாறாதிருப்பவனும் மன்னனின் எதிரிகளிடம் நட்பு கொள்ளாதவனும் மன்னனுக்கு தீங்கிழைக்காதவனும் மட்டுமே அரச குடும்பத்துடன் வசிக்கும் தகுதி படைத்தவர்கள் ஆவார்கள். மன்னனின் பின்புறம் ஆயுதம் தாங்கிய பாதுகாவலர்களுக்கு நியமிக்கப்பட்டிருப்பதாலும் அவனுக்கு முன்புறத்தில் அமர்வது தடை செய்யப்பட்டுள்ளதாலும் ஒரு கற்ற மனிதன் மன்னனுக்கு வலதுபுறத்திலோ இடதுபுறத்திலோ அமர வேண்டும். ஒரு மன்னன் தனது ஊழியர்களை பொறுத்தமட்டில் எதிலும் ஈடுபடாத போது ஆவலால் உந்தப்பட்டு பிறருக்கு முன்பாக யாரும் மன்னனின் முன்னிலைக்கு வலிந்து முன் செல்லாமல் இருக்க வேண்டும். ஏனென்றால் பாதிக்கப்பட்ட ஏழையாக இருப்பினும் இத்தகு நடத்தை மன்னிக்க கூடாததாக இருக்கும். மன்னனை குறித்த எதையும் காணும் ஒருவன் அதை பகிரங்கப்படுத்தக்கூடாது. ஓ பாரதா, மன்னன் தனது பொய்யுரைகள் புகார் செய்யப்பட்டால் பகைமை கொள்கிறான். எனவே மன்னன் உரைக்கும் எந்த பொய்யையும் மற்றவர்களுக்கு எந்த மனிதனும் வெளிப்படுத்துவது தகாது. தன்னைத்தானே கற்றவன் என்று நினைத்து கொள்பவர்களையும் மன்னர்கள் அவமதிக்கிறார்கள். நான் வீரன், நான் புத்திசாலி என்று எந்த மனிதனும் பெருமையாக நினைக்கக்கூடாது. ஆனால் மன்னனின் விருப்பங்களுக்கு ஏற்றவாறு நடந்து கொள்ளும் ஒருவன் மன்னனின் நற்கருணைகளையும் வாழ்வின் நல்ல காரியங்களையும் அனுபவிக்கிறான். ஏற்புடைய பொருட்களை அடைந்தாலும் அடைவதற்கு அரிதான செல்வத்தை அடைந்தாலும் ஒரு மனிதன் மன்னனுக்கு இனிமையானதையும் லாபகரமானதையுமே எப்போதும் செய்ய வேண்டும். ஒருவனின் சினத்தால் தடை ஏற்படும் என்றும் அந்த ஒருவனின் உதவியால் பெரும் பலன்கள் கிடைக்கும் என கருதும்போது ஞானிகளால் மதிக்கப்படும் எந்த மனிதன் அதில் தவறு இழைப்பான்? மன்னனின் முன்னிலையில் எந்த மனிதனும் தனது உதடுகளையோ கரங்களையோ தொடைகளையோ அசைக்கக்கூடாது. மன்னனின் முன்னிலையில் ஒரு மனிதன் மெதுவாக பேசவோ உமிழவோ வேண்டும். நகைப்பிற்கு இடமான பொருட்களின் முன்னிலையிலும் ஒரு மனிதன் பைத்தியக்காரனைப் போல உரத்த சிரிப்பை வெளிப்படுத்தக்கூடாது. முடிந்தவரை தன்னை அடக்கி கொண்டு காரணமற்ற எந்த ஈர்ப்பையும் ஒருவன் ஈர்க்கக்கூடாது. தனது ஆர்வத்தை காட்ட ஒருவன் மன்னனுக்கு முன்பாக அடக்கமாக சிரிக்க வேண்டும். எப்போதும் மன்னனின் நலத்தை மனதில் கொண்டு பாராட்டு கிடைக்கும்போது மகிழ்ச்சியும் அவமானம் நேரும்போது கீழ்மையும் அடையாமல் இருப்பவன் மட்டுமே அரச குடும்பத்துடன் வசிக்க தகுந்தவன் ஆவான். மன்னனையும் அவனது மகனையும் தனது ஏற்புடைய இனிமையான பேச்சுக்களால் எப்போதும் மகிழ்விக்கும் கற்ற அரசவை உறுப்பினனை அரச குடும்பத்திற்கு பிடித்தமானவனாக வசிப்பதில் வெற்றி பெறுகிறான். ஏதோ சில அற்ப காரணங்களுக்காக அரச உதவியை இழந்த பிடித்தமான அரசவை உறுப்பினன் மன்னனை குறித்து தீமையாக பேசாமல் இருந்தால் அவன் மீண்டும் செழிப்பை அடைவான். மன்னனுக்கு பணிவிடை செய்பவனோ அவனது ஆட்சிக்கு உட்பட்ட பகுதியில் வாழ்பவனோ அறிவு நுட்பமுடையவனாக இருந்தால் மன்னன் இருக்கும்போதும் இல்லாத போதும் அவனை பாராட்டியே பேச வேண்டும். மன்னனின் மீது பலத்தை பிரயோகிப்பதன் மூலம் ஓர் அரசவை உறுப்பினன் தனது முடிவை எட்டினால் அவனால் நீண்டகாலம் அவனது இடத்தில் இருக்க முடியாது. மேலும் அது மரண ஆபத்தையும் ஏற்படுத்தும். தன்னார்வத்தின் காரணமாக யாரும் மன்னனின் எதிரிகளுடன் தொடர்புகளை ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது. அதேபோல திறன்களிலும் திறமை தேவைப்படும் காரியங்களிலும் மன்னனுக்கு மேலாக தன்னை வேறுபடுத்தி காட்டிக்கொள்ளக்கூடாது. எப்போதும் மகிழ்ச்சியுடனும் பலத்துடனும் வீரத்துடனும் உண்மையுடனும் மென்மையுடனும் கட்டுப்படுத்தப்பட்ட புலன்களுடனும் தனது தலைவனை நிழல் போல பின்பற்றும் ஒருவன் மட்டுமே அரச குடும்பத்துடன் வசிக்கும் தகுதி உடையவன் ஆவான். மன்னனின் அரசாட்சிக்கு உள்ளோ வெளியிலோ செய்ய சொல்லி தன்னிடம் ஒப்படைக்கப்பட்ட ஒரு பணியை
அச்சமில்லாமல் மேற்கொள்பவன் மட்டுமே அரச குடும்பத்துடன் வசிப்பதற்கு தகுதி உடையவன் ஆவான். தங்குவதற்கு வீடு இல்லாமல் வெளியே வாழும் ஒருவன் தனது அன்புக்கு உரியவர்களை நினைவில் கொள்ளாமல் எதிர்கால மகிழ்ச்சியை எதிர்பார்த்து தற்போதைய துன்பத்தை ஏற்பவன் மட்டுமே அரச குடும்பத்துடன் வசிப்பதற்கு தகுதி உடையவன் ஆவான். ஒருவன் மன்னனைப் போல உடுத்தக்கூடாது. மன்னனின் முன்னிலையில் சிரிப்பில் ஈடுபடக்கூடாது. அரச இரகசியங்களை வெளிப்படுத்தக்கூடாது. இப்படி செயல்பட்டால் ஒருவன் அரச ஆதரவை பெற முடியும். ஒரு பணியை நடைமுறைப்படுத்த சொல்லப்படும்போது அதை செய்வதற்காக ஒருவன் லஞ்சத்தை தொட்டால் அவன் விலங்கிடப்படவோ கொல்லப்படவோ நேரிடலாம். மன்னன் அளிக்க விரும்பும் ஆடைகள், ஆபரணங்கள், தேர்கள் மற்றும் இன்ன பிற பொருட்களே பயன்படுத்தப்பட வேண்டும். அதனால் அரச ஆதரவை ஒருவன் வெல்லலாம். பாண்டுவின் மகன்களே, உங்கள் மனதை கட்டுப்படுத்தி இந்த வழியில் நடந்து இந்த ஒரு வருடத்தை கழிப்பீர்களாக. பிறகு உங்கள் நாட்டை மீட்டு நீங்கள் விரும்பியவாறு வாழலாம் என்றார் தௌமியர். யுதிஷ்டிரன் தௌமியரிடம் கூறினான், உம்மால் நாங்கள் நன்கு கற்றுள்ளோம். நீர் அருளப்பட்டிரும். உம்மை தவிர எங்கள் தாய் குந்தியோ பெரும் ஞானம் கொண்ட விதுரரோ கூட எங்களுக்கு இப்படி சொல்ல முடியாது. இத்துயரில் இருந்து பாதுகாப்பாக வர எங்களை இயன்றவர் ஆக்குவதற்கும் எதிரிகளை நாங்கள் வெல்வதற்கும் இப்போது நாங்கள் புறப்படுவதற்கு வேண்டிய அவசியமான அனைத்தையும் செய்வதே உமக்கு தகும் என்றான். சஞ்சயன் திருதராஷ்டிரரிடம் கூறிய அறிவுரைகள். பாண்டுவின் மகனுக்கு யுதிஷ்டிரனுக்கு அறத்தை விட அகிம்சை இன்னும் அதிக மேன்மையானது. செல்வம் குவிப்பதை விட உயர்ந்தது அறம். ஓ பாரதரே, வாழ்வின் உயர்ந்த நோக்கத்திற்கும் அறத்திற்கும் உகந்த நடைமுறையிலும் மகிழ்ச்சியிலும் இன்பத்திலும் அவனது மனம் எப்போதும் உள்ளது. தன் சக்தியால் அல்லாமல் நூலால் இப்படியும் அப்படியும் இழுக்கப்படும் பொம்மைகள் என இவ்வுலகில் மனிதன் நகருகிறான். யுதிஷ்டிரனின் துன்பங்களை கண்ட பிறகு விதியின் சக்தி மனித முயற்சியின் விளைவுகளை விட மேன்மையானது என்றே நான் கருதுகிறேன். நிச்சயம் துன்பத்தில் அழியப் போவதும் பாவகரமானதும் பேசக்கூடாததுமான உமது தகாத செயல்களை கண்டால் தகுந்த எதிரி கொடுக்கும் காலம் வரை மட்டும்தான் உமது இயல்புகளில் ஒன்று பாராட்டை வெல்லக்கூடும் என்றே எனக்கு தோன்றுகிறது. பாவங்கள் அனைத்தையும் விடுத்து இனியும் வைத்து கொள்ள முடியாத தேய்ந்து போன சட்டையை ஒரு பாம்பு கழற்றி விடுவதைப் போல நீரே தாங்கிக் கொள்ளும் வகையில் உம்மால் அவனுக்கு இழைக்கப்பட்ட பாவ மூட்டைகளை விடும் வீரனான அஜாத சத்ரு தனது இயற்கையான நிறை நிலையால் ஒளிர்ந்து கொண்டிருக்கிறான். ஓ மன்னா, அறம் மற்றும் பொருள் ஆகிய இரண்டிற்கும் முரணான உமது நடவடிக்கைகளையும் நீதிமான்களின் நடத்தையையும் கருதி பாரும். இவ்வுலகில் கெடுபுகழ் பெற்ற நீர் அடுத்த உலகில் துன்பங்களையே அறுவடை செய்வீர். உமது மகன்களின் ஆலோசனைகளுக்கு கீழ்ப்படிந்திருக்கும் நீர் பாண்டவர்களை விலக்கி வைத்துவிட்டு ஐயத்திற்கு உரிய சொத்தை அனுபவிக்க நினைக்கிறீர். அநீதியான இந்த செயல் உலகத்தில் உரக்க பேசப்படுகிறது. இந்த உமது செயல் உமக்கு தகுந்தது அல்ல. ஞானமற்றவன், பிறப்பால் தாழ்ந்தவன், கொடூரன், நீண்ட நாள் பகை கொள்பவன், சத்திரிய அறங்களில் உறுதியாக நிலைத்து நிற்காதவன், சக்தியற்றவன், தீய மனநிலை கொண்டவன் ஆகியோரையும் உண்மையில் இதுபோன்ற குறிகளை தன்னிடம் கொண்டவனையும் பெரும் துன்பமே பின்தொடர்கிறது. ஒருவன் நல்ல குலத்தில் பிறப்பதும் பலவானாவதும் புகழ் பெறுவதும் பல்வேறு கதைகளை அறிவதும் வாழ்வின் சுகங்களை அனுபவிப்பதும் புலன்களை கட்டுப்படுத்தும் ஆற்றல் பெறுவதும் எப்போதும் ஒன்றாக இணைக்கப்பட்டுள்ளன. அறம் மற்றும் மரம் ஆகியவற்றின் தெளிவு முறை அறிவதும் ஒரு மனிதனின் நல் ஊழின் அறத்தினாலேயே நிகழ்கிறது. உயர் பிறப்பு, வீரம் ஆகிய குணங்களைக் கண்டு வளர்ச்சியையோ செயல்பாடுகளையோ நம்பி மனிதர்களிடமுள்ள வளமை, வறுமை, உறுதியற்ற தன்மை ஆகியவற்றையும் கண்ட மன்னன் மகாபலி இதன் காரணங்களை தேடி
முற்பிறவிகளிலிருந்து ஒன்றன்பின் ஒன்றாக அமைந்த பிறவிகளுடைய சங்கிலி தொடரின் தொடக்கத்தை கண்டறிய தவறி காலமே அனைத்திற்கும் காரணம் என்று கருதினான். கண், காது, மூக்கு, தோல், நாக்கு ஆகிய ஐம்பொறிகளே ஒரு மனிதனின் ஞானத்திற்கான கதவுகள். ஆசை ஒடுங்கினால் இவை தங்களையே திருப்தி செய்து கொள்ளும். எனவே மகிழ்ச்சியாகவும் அலட்டிக்கொள்ளாமலும் ஒருவன் தன் உணர்வுகளை கட்டுப்படுத்த வேண்டும். இதில் வேறு விதமாக நினைப்பவர்களும் இருக்கிறார்கள். சரியாக செயல்பட்டால் ஒரு மனிதனின் செயல்கள் அவை விரும்பிய விளைவை நிச்சயம் ஏற்படுத்தும் என்று சொல்கிறார்கள். இப்படியே தாய் மற்றும் தந்தையின் செயலால் பிறந்த குழந்தை உணவும் நீரும் கொடுத்து முறையாக பராமரிக்கப்படும்போது வளர்கிறது. மனிதர்கள் இவ்வுலகில் அன்பு, வெறுப்பு, இன்பம், வலி, புகழ், பழி ஆகியவற்றிற்கு ஆட்படுகிறார்கள். ஒரு மனிதன் நேர்மையாக நடந்து கொள்ளும்போது புகழப்படுகிறான். கணக்கிலடங்காத உயிர்களின் அழிவை நிச்சயம் கொண்டு வரப்போகும் பாரதர்களின் மன வேறுபாடுகளுக்கு அதற்கு நீரே வேர் என்பதால் உம்மையே நான் குற்றம் சாட்டுவேன். அமைதி தீர்மானிக்கப்படவில்லை என்றால் அந்த உமது தவறால் காய்ந்த வைக்கோலை எரிக்கும் சுடர்மிகும் நெருப்பை போல அர்ஜுனன் கௌரவர்களை எரித்து விடுவான். திருதராஷ்டிரரே, எந்த தடையையும் ஏற்காத உமது மகன் சொல் கேட்டு பகடையாட்டத்தின் போது சச்சரவை தவிர்க்காமல் வெற்றி மகுடம் தரிக்கப்பட்டதாக கருதி கொள்பவர் அனைத்து உலகிலும் நீர் ஒருவரே. இப்போது உமது பலவீனத்தின் பலனை பாரும். ஓ ஏகாதிபதி, நன்றிமிக்க ஆலோசகர்களை விதுரர் போன்றோரை மறுத்து நம்பத்தகாதவர்களை சகுனி, கர்ணன் போன்றோரை ஏற்று அந்த உமது பலவீனத்தின் காரணமாக இந்த பரந்த செழிப்பான பேரரசை உம்மால் தக்க வைத்து கொள்ள இயலவில்லை. இவ்வாறு சஞ்சயன் திருதராஷ்டிரரிடம் கூறினான். மகாபாரத போர் நடைபெறுவதற்கு முன்பு நடைபெற்ற கலந்துரையாடல். விதுரன் திருதராஷ்டிரரிடம் கூறிய அறிவுரைகள். திருதராஷ்டிரன் விதுரனிடம் கேட்டான். ஓ விதுரா, எனது உடல் எரிகிறது. அது என்னை தூக்கமில்லாமல் செய்துவிட்டது. தூக்கமின்மையும் உடல் எரிச்சலும் கொண்ட மனிதனுக்கு எது நன்மையானது என்பதை எங்களுக்கு சொல். ஓ குழந்தாய், நீ அறம் மற்றும் பொருளை, தர்ம அர்த்தங்களை நன்கு அறிந்திருக்கிறாய். விதுரன் கூறினான். திருடன், காமுகன், தன் செல்வம் அனைத்தையும் இழந்தவன், வெற்றியடைய தவறியவன், பலவீனமானவன், பலமான மனிதனால் தாக்கப்பட்டவன் ஆகியோரை உறக்கமின்மை ஆட்கொள்கிறது. ஓ மன்னா, இந்த பெரிய துயரங்களுக்கு நீர் ஆட்படவில்லை என நான் நம்புகிறேன். பிறர் பொருளின் மீது பேராசை கொண்டதால் நீர் வருந்தவில்லை எனவும் நான் நம்புகிறேன். திருதராஷ்டிரன் விதுரனிடம் கூறினான். நன்மை தரக்கூடியதும் உயர்ந்த அறநெறிகள் நிறைந்தவையுமான வார்த்தைகளை நான் உன்னிடம் இருந்து கேட்க விரும்புகிறேன். இந்த அரச முனிவர்களின் குலத்தில் நீ மட்டுமே ஞானமுள்ளோரால் போற்றப்படுகிறாய் என்றான். விதுரன் கூறினான். அனைத்து அறமும் அருளப்பட்ட மன்னன் யுதிஷ்டிரன் உலகையும் ஆட்சி செய்ய தகுந்தவன் ஆவான். இருப்பினும் ஓ திருதராஷ்டிரரே, தரப்பில் வைத்துக்கொள்ள அவன் எவ்வளவுதான் தகுந்தவனாக இருந்தாலும் உம்மால் நாடு கடத்தப்பட்டான். அவன் கொண்டதுக்கெல்லாம் நேர்மாறான குணங்களையே நீர் கொண்டிருக்கிறீர். என்னதான் அறம் மற்றும் அறநெறியுடன் இருந்தாலும் நீர் பார்வையற்றவராக இருப்பதால் முறையான பங்கை இன்னும் கொடுக்காமல் இருக்கிறீர். குற்றமற்ற தன்மை, அன்பு, நீதி, உண்மை மற்றும் சக்தியில் கொண்ட விருப்பம் ஆகியவற்றின் விளைவாலும் உம்மீது வைத்திருக்கும் மரியாதையாலும் எண்ணிலடங்காத தீங்குகளை யுதிஷ்டிரன் பொறுமையாக தாங்கிக் கொண்டே வருகிறான். பேரரசின் பராமரிப்பை துரியோதனன், சுபலனின் மகன் சகுனி, கர்ணன், துச்சாதனன் ஆகியோரிடம் கொடுத்த பிறகு செழிப்பில் நீர் எவ்வாறு நம்பிக்கை கொள்ளலாம்? வாழ்வின் உயர்ந்த நிலைகளில் இருக்கும் ஞானி கர்மத்தை துறந்து தன்னறிவு, முயற்சி, பொறுமை
அறத்தில் உறுதி ஆகியவற்றை கொண்டிருக்கிறான். மேலும் செயல்களில் ஈடுபாடு, புகழ்ச்சிக்கு தகுதி, பழியை தவிர்ப்பது, நம்பிக்கை, மதிப்பு ஆகியவை ஞானம் கொண்ட மனிதனின் குறிகளாகும். கோபமோ மகிழ்ச்சியோ செருக்கோ போலி பணிவோ மலைப்போ மாயையோ ஒருவனை வாழ்வின் விளிம்புகளிலிருந்து நழுவ செய்யவில்லை என்றால் அவன் ஞானி என்றே கருதப்படுகிறான். ஒருவனது செயல்களின் நோக்கங்களும் பரிந்துரைக்கப்பட்ட ஆலோசனைகளும் பகைவரிடம் மறைக்கப்பட்டே இருந்தாலும் செய்த பிறகு மட்டுமே ஒருவனது செயல் அறியப்பட்டாலும் அவன் ஞானி என கருதப்படுகிறான். எவனது பரிந்துரைக்கப்பட்ட செயல்கள் வெப்பத்தாலோ குளிராலோ அச்சத்தாலோ செல்வத்தாலோ வறுமையாலோ தடைபடாமல் இருக்கிறதோ அவன் ஞானி என கருதப்படுகிறான். எவனுடைய தீர்மானங்கள் விருப்பத்திலிருந்து விடுபட்டு அறம், செல்வம் ஆகிய இரண்டையும் பின்தொடர்கிறதோ, எவன் இன்பத்தை அலட்சியம் செய்து இரு உலகிற்கும் தகுந்த சேவைகளை தேர்ந்தெடுக்கிறானோ அவன் ஞானி என கருதப்படுகிறான். இரு உலகம் என்பது கீழ் உலகம், மேல் உலகம். தங்கள் பலத்தில் சிறந்ததை பயன்படுத்தி முயற்சி செய்பவர்களும் உழைப்பவர்களும், தங்கள் பலத்தில் சிறந்ததை பயன்படுத்தி செயல்படுபவர்களும், எதையும் முக்கியமற்றதாக அலட்சியம் செய்யாதவர்களும் ஞானி என்று அழைக்கப்படுகிறார்கள். விரைந்து புரிந்து கொள்பவனும் பொறுமையாக கேட்பவனும் விருப்பத்தால் அல்லாமல் காரியங்களை அறிந்து கொண்டு தன் நோக்கங்களை தொடர்பவனும் ஆசையால் அடையாமல் விஷயத்தை தெரிந்து கொண்டு அடைபவனும் கேட்கப்படாமல் அடுத்தவர் காரியங்களில் தனது மூச்சை கூட விடாதவனும் ஞானத்தின் முதன்மையான குறியீட்டை பெற்றிருப்பதாக சொல்லப்படுகிறது. அடைய முடியாத பொருட்களுக்காக முயற்சிக்காதவர்களும் தொலைந்தவற்றுக்காக வருத்தம் இல்லாதவர்களும் பேராபத்துக்களுக்கு மத்தியில் இருள் சூழ்ந்த மனத்தால் பாதிக்கப்படாதவர்களும் ஞானம் கொண்ட அறிவினை உடையவர்களாக கருதப்படுகிறார்கள். ஒரு வேலையை ஆரம்பித்த பிறகு அது முடிவடையும் வரை பெருமுயற்சி செய்பவனும் தன் நேரத்தை எப்போதும் வீணாக்காதவனும் தனது ஆன்மாவை கட்டுப்படுத்தி வைத்திருப்பவனும் ஞானிகளாக கருதப்படுகிறான். ஓ பாரத குலத்தின் காளையே, ஞானமுள்ளோர் எப்போதும் நேர்மையான செயல்களில் மகிழ்ந்து மகிழ்ச்சியானதையும் செழிப்பானதையுமே செய்வார்கள். எது நன்மையானதோ அதை அவர்கள் வெறுப்பதில்லை. கங்கையின் வழியில் இருக்கும் ஒரு தடாகத்தை போல எவன் மரியாதைகளில் மகிழ்ச்சி அடையவில்லையோ, ஏளனங்களுக்காக வருந்துவதில்லையோ, கலங்காமல் குளிர்ச்சியாக நீடிக்கிறானோ அவனே ஞானி என்று எண்ணப்படுகிறான். அனைத்தும் அழிவுக்கு உட்பட்டதே என்று அனைத்து உயிரினங்களையும் அறிந்தவனும் அனைத்து செயல்களின் இணைப்புகளையும் நன்கு அறிந்தவனும் தங்களது பொருட்களை அடைய மனிதர்கள் கைக்கொள்ளும் வழிகளை குறித்த அறிவில் நிபுணத்துவம் வாய்ந்தவனும் ஞானி என எண்ணப்படுகிறான். எவன் துணிவுடன் பேசுகிறானோ, பல்வேறு தலைப்புகளில் உரையாடுகிறானோ, பேச்சுக்கலை அறிவியலை தர்க்க சாஸ்திரத்தை அறிந்தவனும் மேதமை உடையவனும் புனித நூல்களில் உள்ளவற்றிற்கு பொருளை விளக்கி சொல்பவனும் ஞானி என எண்ணப்படுகிறான். எவன் காரணங்களால் கட்டுப்படுத்தப்பட்ட கல்வியை கற்கிறானோ, எவனுடைய காரணங்கள் கொள்கைகள் சாஸ்திரங்களை பின்பற்றி வருகிறதோ, நல்லவர்களை மதிப்பதில் எவன் எப்போதும் தவறாதவனாக இருக்கிறானோ அவன் ஞானி என்று அழைக்கப்படுகிறான். இரண்டானவை. விதுரன் சொன்னான், போரிட திறனற்ற மன்னன், புனித இடங்களுக்கு பயணம் போகாத அந்தணன் ஆகிய இருவரையும் பொந்துகளில் வாழும் விலங்குகளை ஒரு பாம்பு விழுங்குவதைப் போல இந்த பூமி விழுங்கிவிடும். கடும் சொல் தவிர்ப்பது, தீயவற்றை புறக்கணிப்பது ஆகிய இரண்டையும் செய்வதால் ஒரு மனிதன் உலகில் புகழடைகிறான். தங்கள் பாலினத்தை சேர்ந்த பிறர், அதாவது பெண்கள், ஆண்கள் மேல் ஆசை கொண்டிருக்கிறார்கள் என்பதற்காக வெறுமனே ஆண்களை விரும்பும் பெண்களும், பிறரால் ஒருவர் வழிபடப்படுகிறார் என்பதற்காக வெறுமனே மற்றவரை வழிபடும் ஒருவனும் ஆகிய இருவரும் தங்களுக்கென்று சுய விருப்பம் இல்லாதவர்கள் ஆவார்கள். ஏழையின் ஆசைகள்,
சக்தியற்றவனின் கோபம் ஆகிய இரண்டும் உடலை வருத்தும் கூறிய முற்களை போன்றவைகள் ஆகும். முயற்சியற்ற உழைக்காத இல்லறத்தான், வேலைகள் கொண்ட பிச்சைக்காரன் ஆகிய இருவரும் தங்களுடைய பொருந்தாத செயல்களால் ஒளிருவதே இல்லை. மன்னிக்கும் தன்மையோடு இருக்கும் சக்திமிக்க மனிதன், ஈகை குணம் கொண்ட ஏழை ஆகிய இருவரும் சொர்க்கத்தை விட உயர்ந்த பகுதியில் வாழ்வது போல இவ்வுலகில் வாழ்வார்கள். நியாயமாக அடைந்த பொருட்களில் தகுதியற்றவர்களுக்கு அளிக்கப்படும் கொடை, தகுந்தவர்களுக்கு மறுக்கப்படும் கொடை ஆகிய இரண்டும் தவறான பயன்பாடு கொண்டவை என்றே கருத வேண்டும். தானமளிக்காத செல்வந்தன், செருக்குடைய ஏழை ஆகிய இருவரையும் கழுத்தில் பாரமிக்க கற்களை கட்டி நீருக்குள் எறிய வேண்டும். யோகத்தில் சாதித்த சந்நியாசி, வெளிப்படையான போரில் விழுந்த வீரன் ஆகிய இருவரும் சொர்க்கத்திற்கு வழியாக இருக்கக்கூடிய சூரியனையே துளைத்துவிடக் கூடியவர்கள் ஆவார்கள். மூன்றானவை. திருதராஷ்டிரரே, வேதங்களை நன்கு அறிந்தவர்கள் மனிதர்களின் வழிகள் நன்மை, மத்திமம், தீயவை என்பவற்றை சார்ந்து மூன்றாக இருக்கின்றன என்று சொல்லியிருக்கிறார்கள். அமைதி, கொடுத்தல் மற்றும் மிரட்டுதல், போரிடுவது, தண்டிப்பது என்றும் இதை சொல்லலாம். மனிதர்கள் நல்லவர்களாகவும் அக்கறையற்றவர்களாகவும் தீயவர்களாகவும் என்று மூன்று வகையில் இருக்கிறார்கள். எனவே அவரவருக்கு பொருந்தும் வகையிலான வேலைகளில் ஒவ்வொருவரும் ஈடுபட வேண்டும். மனைவி, அடிமை, மகன் ஆகிய மூவரும் தங்களுக்கு என்று சொத்து வைத்து கொள்ள முடியாது. அவர்களால் ஈட்டப்படும் அனைத்தும் அவர்களை உரியவர்களுக்கே சொந்தமாகும். பிறர் பொருளை திருடுதல், பிறர் மனைவி மீது மோகம் கொள்ளுதல், நண்பனை மீறுதல் ஆகிய மூன்று குற்றங்களிலிருந்தும் பெரும் அச்சம் எழுகிறது. ஒருவனுக்கு அழிவை உண்டாக்கும் காமம், கோபம், பேராசை ஆகிய மூன்றும் நரகத்தின் வாயில்களாகும். எனவே அனைவரும் காமம், கோபம், பேராசை ஆகியவற்றை துறக்க வேண்டும். தொண்டன், நான் உனதே என்று சொல்லி பாதுகாப்பை நாடும் ஒருவன், உமது வசிப்பிடத்திற்கு வந்த ஒருவன் ஆகிய மூவரையும் கைவிடவே கூடாது. வரமளிப்பது, மன்னனாவது, மகனை பெறுவது ஆகிய மூன்றையும் ஒன்றாக கணக்கில் எடுத்தாலும் ஆபத்திலிருக்கும் எதிரியை விடுவிப்பதே தகுதியில் பெரியதாகும். நான்கானவை. ஒரு மன்னன் சக்தி மிக்கவனாக இருந்தாலும் சிறு புத்தி கொண்டோர், காலம் தாழ்த்துவோர், சோம்பேறி, முகஸ்துதி செய்வோர் ஆகிய 4 பேரிடமும் ஒருபோதும் ஆலோசனை செய்யக்கூடாது. செழிப்பால் மகுடம் சூட்டப்பட்டு இல்லற வாழ்வு வாழ்பவனான உம்மிடம் இரத்த உறவு கொண்ட முதியவர்கள், உறவினர்கள், வறுமையில் விழுந்த உயர் பிறப்பாளர்கள், ஏழை நண்பர்கள் மற்றும் பிள்ளையற்ற சகோதரிகள் ஆகிய 4வரையும் வசிக்க செய்வீராக. தேவர்கள் தலைவனான இந்திரனால் பிரகஸ்பதி கேட்கப்பட்டபோது, தேவர்கள் தீர்மானம் மற்றும் அறிவார்ந்தவர்களின் புரிதல்கள், கற்றோரின் பணிவு, பாவிகளின் அழிவு ஆகிய 4ம் ஒரே நாளில் நிகழக்கூடியதும் உடனே பலனளிக்கக்கூடிய திறன் கொண்டவையும் ஆகும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அச்சத்தை விலக்க வல்லவைகளான 4 அக்னிஹோத்திரம், பேசா நோன்பு, கல்வி மற்றும் வேள்வி ஆகிய 4ம் முறையற்ற வகையில் செய்யப்பட்டால் அவை அச்சத்தையே தரும். 5ஆனவை. தந்தை, தாய், அக்னி, ஆன்மா, குரு ஆகிய 5 நெருப்புகளும் ஒரு மனிதனால் மரியாதையுடன் வழிபடப்பட வேண்டியவை. தேவர்கள், பித்திருக்கள், மனிதர்கள், துறவிகள் மற்றும் பிரம்மச்சாரிகள், விருந்தினர்கள் ஆகிய 5ருக்கு சேவையாற்றுவதால் ஒரு மனிதன் இவ்வுலகில் பெரும் புகழை அடைகிறான். நண்பர்கள், எதிரிகள், பாகுபாடற்றவர்கள், உம்மை சார்ந்து நம்பியிருப்பவர்கள், உம்மை பராமரிக்க உரிமை உள்ளவர்கள் ஆகிய 5ரும் நீர் எங்கே சென்றாலும் உம்மை தொடர்வார்கள். கண், காது, மூக்கு, நாக்கு, தோல் ஆகிய 5 பொறிகளில் ஒரு பொறி ஓட்டையானாலும் கூட, பற்று உள்ளதாக இருந்தாலும் கூட,
தோலால் செய்யப்பட்ட ஓட்டை பாத்திரத்தில் இருந்து நீர் உலகுவது போல ஒருவனுடைய அறிவு அந்த பொறியின் குறைபாடு காரணமாக அதன் வழியாக வெளியே நழுவிவிடும். ஆறானவை உறக்கம், தூக்க கலக்கம், அச்சம், கோபம், சோம்பல், காலதாமதம் ஆகிய 6 குறைகளையும் செழிப்பை அடைய விரும்பும் மனிதன் தவிர்க்க வேண்டும். சாஸ்திரங்களுக்கு விளக்கமளிக்க இயலாத குரு, கல்லாத புரோகிதர், பாதுகாக்க இயலாத மன்னன், இனிமையற்ற வார்த்தைகள் பேசும் மனைவி, வயலுக்கு செல்ல விரும்பாத மாட்டு மந்தையாளன், காட்டில் தவம் செய்வதற்காக கிராமத்தை துறக்க விரும்பும் நாவிதன் ஆகிய 6வரையும் உடைந்த படகை கடலில் தள்ளுவது போல துறக்க வேண்டும். உண்மை, ஈகை, விடாமுயற்சி, இரக்கம், மன்னிக்கும் மனநிலை, பொறுமை ஆகிய 6 குணங்களையும் ஒரு மனிதன் ஒருபோதும் விடக்கூடாது. பசுக்கள், தொண்டு, விவசாயம், மனைவி, கல்வி, சூத்திரனின் செல்வம் ஆகிய 6ம் புறக்கணிக்கப்பட்டால் உடனே அழிந்துவிடும். கல்வி கற்ற சீடர்கள் தங்கள் குருக்களையும், மணமானவர்கள் தங்கள் அன்னையரையும், விருப்பங்கள் ஈடேறியவர்கள் பெண்களையும், வெற்றியடைந்தவர்கள் உதவி செய்தவர்களையும், ஆற்றை கடந்தவர்கள் தங்களை சுமந்து வந்த படகையும், பிணி குணமான நோயாளிகள் மருத்துவர்களையும் என இந்த 6 பேரும் தங்களுக்கு கடமையாற்றியவர்களை மறந்து போவார்கள். உடல் நலன், கடன்படா நிலை, வீட்டில் வாழ்தல், வெளிநாடு செல்லாமல் பிழைக்கக்கூடிய வாய்ப்பு உள்ள நிலை, நல்ல மனிதர்களின் துணை, வாழ்வாதாரங்களுக்கான வழிகளில் உறுதி, அச்சமற்று இருத்தல் ஆகிய 6ம் ஓ மன்னா ஒரு மனிதனுக்கு மகிழ்ச்சியை அளிக்கின்றன. பொறாமை உள்ளோர், அருவருப்புள்ளோர், மன நிறைவற்றோர், கோபமுள்ளோர், எப்போதும் சந்தேகமுள்ளோர், பிறரின் நற்பேற்றை சார்ந்து இருப்போர் ஆகிய 6வரும் எப்போதும் பரிதாப நிலையிலேயே துக்கமாகவே இருப்பார்கள். செல்வத்தை அடைதல், தடையற்ற உடல் நலன், இனிய பேச்சுடைய அன்பிற்குரிய மனைவி, கீழ்ப்படியும் மகன், லாபகரமான அறிவு, செல்வமீட்டக்கூடிய திறமை ஆகிய 6ஐயும் கொண்ட மனிதர்கள் மகிழ்ச்சியாக உள்ளார்கள். மனித இதயத்தில் எப்போதும் குடிகொண்டிருக்கும் காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாத்சரியம், அதாவது ஆசை, கோபம், பேராசை, மோகம், வெறி, பொறாமை ஆகிய இந்த 6ஐயும் அடக்கியவன் தனது புலன்களை வென்று எந்த பாவத்தையும் இழைப்பதில்லை. எனவே அவன் ஆபத்துக்களுக்கு இடம் கொடுப்பதில்லை. திருடர்கள் பொறுப்பற்றவர்களாலும், மருத்துவர்கள் நோயாளிகளாலும், விபச்சாரிகள் காமத்தால் பாதிக்கப்பட்டவர்களாலும், புரோகிதர்கள் வேள்வி செய்பவர்களாலும், மன்னன் சண்டையிடுபவர்களாலும், கடைசியாக கற்றோர் கல்லாதோராலும் என இந்த 6வரும் மற்ற 6வரால் வாழ்கிறார்கள். ஏழானவை உறுதியாக நிறுவப்பட்ட ஏகாதிபதிகளுக்கு கூட அழிவை ஏற்படுத்தக்கூடியவையும் துயரத்தை அழிக்கக்கூடியவையுமான விபச்சாரிகள், பகடை, வேட்டை, மது, கடும் சொல், கடும் தண்டனை, செல்வத்தை வீணடித்தல் ஆகிய 7 தீமைகளை ஒரு மன்னன் கைவிட வேண்டும். எட்டானவை அந்தணர்களை வெறுப்பது, அந்தணர்களுடன் சச்சரவு, அந்தணர்களின் உடைமைகளை பறிமுதல் செய்வது, அந்தணர்களின் உயிரை பறிப்பது, அந்தணர்களை நிந்திப்பதில் இன்பம் கொள்வது, அந்தணர்களின் புகழை கேட்டு வருந்துவது, அறச்சடங்குகளில் அந்தணர்களை மறப்பது, அந்தணர்கள் எதையும் கேட்கும்போது அவர்களை பழிவாங்குவது ஆகிய 8ம் அழிவடைய விதிக்கப்பட்ட மனிதனின் உடனடி அறிகுறிகளாகும். அறிவுடைய மனிதன் இந்த வரம்பு மீறல்களை அறிந்து கொண்டு அவற்றை தவிர்க்க வேண்டும். நண்பர்களுடன் சந்திப்பு, அபரிவிதமான செல்வத்தை அடைவது, மகனின் அணைப்பு, கலவி, சரியான நேரங்களில் நண்பர்களுடன் உரையாடல், தன் தரப்பை சார்ந்த மனிதனின் முன்னேற்றம், எதிர்பார்ப்பை அடைவது, சமூகத்தில் மரியாதை ஆகிய 8ம் வாழ்வில் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியின் சாரமே ஆகும். இவை யாவையும் ஒருவனால் இவ்வுலகில் மட்டுமே அடைய முடியும். அறிவு, உயர் பிறப்பு, தன்னடக்கம், கல்வி, ஆற்றல், நிதானமான பேச்சு, தன் சக்திக்கு தக்க கொடை,
செய் நன்றி அறிதல் ஆகிய 8 குணங்களும் ஒரு மனிதனை புகழடைய செய்கின்றன. 9. உடல் என்னும் வீட்டிற்கு 9 வாயில்கள், 3 தூண்கள் மற்றும் 5 சாட்சிகளாகும். அது ஆன்மாவால் நிரம்பி இருக்கிறது. இவை அனைத்தையும் உண்மையில் அறிந்த ஞானமுள்ளவனே கல்வி கற்றவன் ஆவான். அதாவது மூச்சுவிடும் செயல்பாடுகளான இடகலை, பிங்கலை, சுழுமுனை என்ற 3 தூண்களில் நிற்கும் வீடான இந்த உடலுக்கு 2 கண்கள், 2 காதுகள், 2 மூக்கு துவாரங்கள், 1 வாய், ஆசன வாய், குறி ஆகிய 9 ஓட்டைகள் என்ற வாயில்களும், 5 பொறிகள் அந்த வீட்டில் வசித்து செயல்படுபவையான சாட்சிகளாக இருக்கின்றன. உடலாகிய அந்த வீட்டில் ஆன்மா என்ற தலைவன் வசிக்கிறான். அதை உண்மையில் அறிந்தவனே கல்விமான் ஆவான். 10. ஓ திருதராஷ்டிரரே, போதையில் இருப்பவன், கவனம் குறைந்தவன், உளறுபவன், களைப்பாக இருப்பவன், கோபம் கொண்டவன், பசியோடு இருப்பவன், அவசரப்படுபவன், பேராசை கொண்டவன், பயம் கொண்டவன், காமம் கொண்டவன் ஆகிய 10 பேரும் அறம் எது என்பதை அறிய மாட்டார்கள். இது தொடர்பாக சுயோதனனுக்கும் அசுரர்கள் தலைவனுக்கும், அதாவது பிரகலாதனுக்கும் இடையில் நடைபெற்ற பழங்கதை ஒன்று மேற்கோள் காட்டப்படுகிறது. காமத்தையும் கோபத்தையும் துறந்து தகுந்தவனுக்கு செல்வத்தை அளித்து பாகுபாட்டை அறிந்து கல்வி கற்று சுறுசுறுப்பாக இருக்கும் மன்னனே அனைத்து மனிதர்களுக்கும் அதிகாரியாக கருதப்படுகிறான். பிறரை நம்பிக்கை கொள்ள செய்பவனும், குற்றம் நிரூபிக்கப்பட்டவர்களுக்கு தண்டனை அளிப்பவனும், தண்டனையின் சரியான அளவை அறிந்தவனும், கருணை எப்போது காட்ட வேண்டும் என்பதை அறிந்தவனுமான மன்னனையே செழிப்பு அடைகிறது. பலமற்ற எதிரியை கூட அலட்சியம் செய்யாதவனும், எதிரியை பொறுத்தமட்டில் சந்தர்ப்பத்திற்காக ஆவலாக காத்திருந்து புத்திசாலித்தனத்துடன் நடந்து கொள்பவனும், தன்னைவிட பலமான மனிதர்களிடம் பகைமையை விரும்பாதவனும், சரியான நேரத்தில் ஆற்றலை வெளிப்படுத்துபவனும் ஞானியாவான். ஏற்கனவே வந்துவிட்ட துயரத்திற்காக வருந்தாதவனும், தனது அனைத்து புலன்களையும் குவிய செய்து முயற்சிப்பவனும், துயரமான காலத்தை பொறுமையாக தாங்கிக் கொள்பவனுமே நிச்சயமாக மனிதர்களில் முதன்மையானவன் ஆவான். அவனது எதிரிகள் அனைவரும் வீழ்த்தப்படுவார்கள் என்பது நிச்சயம். பயனில்லாத நம்பிக்கையுடன் வாழ்வை கழிக்காதவனும், பாவிகளுடன் நட்பு கொள்ளாதவனும், அடுத்தவன் மனைவியை சீரழிக்காதவனும், ஆணவத்தை காட்டாதவனும், திருடாதவனும், நன்றி மறக்காதவனும், குடியில் ஈடுபடாதவனும் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். செருக்குடன் மனித நாட்டத்தின் 3 நோக்கங்களை அடைய முயலாதவனும், கேட்கப்படும்போது உண்மையை சொல்பவனும், நண்பர்களுக்காக கூட சச்சரவு செய்யாதவனும், அலட்சியப்படுத்தப்பட்டாலும் கோபம் கொள்ளாதவனும் ஞானி என்று கணிக்கப்படுகிறான். பிறருக்கு இழைக்கப்படும் தீங்கை பொறுக்காதவனும், அனைவரிடமும் அன்பாக இருப்பவனும், பலமற்றவனாக இருப்பின் பிறருடன் பூசல் கொள்ளாதவனும், ஆணவமாக பேசாதவனும், சச்சரவை மறப்பவனும் எங்கும் புகழப்படுகிறான். கர்வம் கொண்ட முகத்தை எப்போதும் கொள்ளாதவனும், பிறரை கண்டித்து தன்னை புகழாதவனும், தான் பெற வேண்டியவற்றிற்காக பிறரிடம் எப்போதும் கடும் சொல் பேசாதவனும் அனைவராலும் எப்போதும் விரும்பப்படுகிறான். முடிந்து போன பழைய பகைமையை வளர்க்காதவனும், ஆணவத்துடனோ மிகுந்த பணிவுடனோ நடந்து கொள்ளாதவனும், துயரத்தில் இருக்கும்போதும் முறையற்ற செயலை செய்யாதவனும், நன்னடத்தை உள்ளவன் என்று மரியாதைக்குரியவர்களால் ஆரியர்களால் கருதப்படுகிறான். ஆரியர் என்றால் இனத்தை குறிக்கும் வார்த்தை அல்ல. நன்னடத்தை உடையவன், மரியாதைக்கு உரியவன், வணங்கப்பட தகுந்தவன் என்பதே ஆரியன் என்பதன் அர்த்தம்.